ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மைன்கிராஃப்ட் வீடியோ தான். இது என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இனிமேல் நிறையா அந்த மொபைல் கேம்ஸ் எல்லாம் இந்த சேனலில் டெய்லியுமே வரும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு எனக்கு மைன்கிராஃப்டை பற்றி அந்தளவுக்கு ஒன்றும் நாலேஜ் கிடையாது. நான் நாலேஜபிளாக இருந்தாங்கன்னா யாராவது கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் பார்த்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இது பண்ணுமா? ஓகே, கிடச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு ஆடை கொல்லணும்னு சொன்னாங்க. ஆடை ஏன்னா அப்போ தான் அதுலேருந்து உள்ள கிடைக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாடை வச்சு சாப்பிடுச்சு. ஏன்னா சாப்பாடுக்கு ஹெல்த்துக்கெலாம் தேவைப்படும். கிடைச்சிருச்சு சாப்பாடு. அந்த பண்ணியை கொடுங்க, கிடைக்கிறதெல்லாம் கொண்டுடலாம் வாங்க. ஆடு தான் ஆனால் இப்போதைக்கு மெயினாக முக்கியம். நமக்கு சேஃப்டிக்கு இதை ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஆறு குளம் இந்த மாதிரியான சைடுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் போல. டப்புன்னு ஃபஸ்ட்டு ஆடை தேடணும். எதுக்காக நான் ஆடை தேடணும்னு சொன்னேன்னா, ஆடு இருந்தால் தான் அதுலேருந்து நம்மளால் உள்ளே எடுக்க முடியும். உள்ளனா அதுலேருந்து கிளாத் எடுத்து நம்ம பெட் செய்ய முடியும். 3 ஆடை கொள்ளணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒன்று கிடச்சிருச்சு. இங்கே தான் நம்ம ஒரு ஆடை பார்த்தோம். அது கொல்றதை பார்த்து எஸ்ஐச்சு போல். அதை நம்ம முதல்ல இப்போ தேடி ஆகணும். இங்கே தான் ஆடை. ஏன்னா இந்த மரம் கலரும் அந்த ஆடு கலரும் எப்படின்னு ஒரே மாதிரி இருக்கா, அதனால கைஸ், ஜாம்பிஸ் கைஸ். ரெண்டு ஆடு கிடைக்கிறது பெரிய விஷயம் கைஸ். ஃபஸ்ட்டு கொண்டுடலாம். ஏய் சாங்க, இங்கே வா. அங்கே போனா நான் என்னால் எழுத முடியாது. ஏய் நன்றி. இன்னும் கடைசி ஆடிதான், அதுவே கேலி ஆயிடுச்சு. ஏஸ் நமக்கு எப்படியோ கிடச்சிருச்சு, நல்ல வேலை. முதல்ல அதுக்கு முன்னாடி மரம் ஃபஸ்ட்டு வெட்டலாம். கொஞ்சம் சரியாக ஆகாது, அதுக்கு மன்னிச்சுக்கோங்க. இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படின்றதுனால அப்படிதான் கொஞ்சம் லேக் ஆகும். இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் மைன்கிராஃப்ட் பார்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் வேணும்னா சொல்லுங்கள். அண்டு ரோப்ளாக்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னா ரோப்ளாக்ஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் ரோப்ளாக்ஸ் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட் வருமானு எனக்கு சரியாக தெரில. வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து ரோப்ளாக்ஸ் போடலாம். அப்படி இல்லைன்னா மைன்கிராஃப்ட்டுக்கு பார்ட் 2 வீடியோவும் போடலாம். ஃபஸ்ட்டு கிராஃப்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு பிக்காக்ஸ் தேவை. பிக்காக்ஸ் எப்படி பண்ணுறது? இதில் தான் எதுவும் இல்லையே. அடாடா. ஓ சாரி கைஸ், இதில் தான் போய் போடணும். நம்ம இப்போதைக்கு வந்து ஒரு பிக்காக்ஸ் பண்ணிப்போம்.
ஒரு ஸ்வாடு பண்ணிப்போம் சேஃப்டிக்கு. ஒரு ஆக்ஸ், அவ்வளோதான். இது என்ன பண்ணலாம், அப்படியே ஒரு உடச்சி எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடத்த தேடணும். ஏன்னா நைட் டைம் வந்து க்ரீப்பரு, இந்த ஸ்கெலட்டன்ஸ் இவனுங்களாம் வருவானுங்களாம், நிறைய ஜாம்பிஸ்லாம் வரும். ஸோ அவனுங்கிட்டேருந்து நம்ம தப்பிச்சிக்கிறதுக்கு வந்து முதல்ல வந்து ஒரு ஷெல்டர் கண்டுபிடிக்கணும். அங்கேருந்து தான் நம்ம எல்லாம் ஒரு வீடு மாதிரி கட்டி அங்கே வந்து இருக்க முடியும். முதல்ல அந்த தண்ணி பக்கமே நான் போக வேணான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் உள்ளே போயிட்டு வேணால் கட்டலாம். டாட்டூ பார்த்தீங்கன்னா ஸ்வாடை வச்சு அடிக்கும் போது அதுக்கு வந்து ஹெல்த்து சீக்கிரம் கம்மியாக இருக்குது. இதுவே வந்து இந்த பிக்காக்ஸு, இது பிக்காக்ஸ் மைண்ட் பண்ணுறதுக்கு. ஆக்ஸ் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் எல்லோரும் வந்து மரம் வெட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க. அதுதான் ஃபஸ்ட்டு. இப்போதைக்கு நமக்கு கொஞ்சம் பசிக்குது போல், அதனால் என்ன பண்ணணும், இந்த மாதிரி இப்போது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரீடிங் மாதிரி காட்டுது இல்லையா, சர்வைவல் ரீடிங் மாதிரி. இது எப்படி போக்குறதுன்னு தெரியல. அது பக்கத்தில் வந்து இந்த சிக்கன் மாதிரி ஒரு போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். இதோ இங்கே காட்டுற பாருங்க. இதில் வந்து இதுதான் வந்து நம்மளுடைய ஹங்க்ரி பார்னால் வந்து நமக்கு சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் வந்து நமக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கா எப்படி இருக்குன்னு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா வந்து ஹெல்த்து, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஹெல்த்து, இந்த ஹெல்த்து மட்டும் கம்மி ஆயிடுச்சுன்னா நம்ம கையில் ஆகிட வேண்டியது. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இடத்த கண்டுபிடிக்கலாம் கைஸ். நமக்கான ஒரு இடம் தங்கிறதுக்குன்னு ஃபஸ்ட்டு ஒரு இடத்த கண்டுபிடிச்சி அங்கே ரெடி பண்ணலாம் அந்த இடத்த. அதையே நான் அந்த சைடு வேணாமல் இங்கே சொல்கிறேன். நான் வந்து எனக்கு என்ன ஒரு கேள்வினா, நான் முன்னாடிலாம் மைண்ட் கிராஃப்ட் ஆடி இருக்கேன். அந்த டைம்லலாம் ஆடு கிடைக்காது. இந்த குட்டி ஆடு இதெல்லாம் கிடைக்கிறது எனக்குலாம் பெரிய விஷயமா இருந்தது அந்த டைமில். இங்கே என்னடானா ஆடு அதிகமாக சுற்றுதோ, இந்த குட்டி ஆடு. அவ்வளோதான், இது போட்டுத்தாலும் ஒன்றும் கிடைக்காது. சல்லாம் ஓடிடலாம். பனி பிரதேசத்துக்கே வந்துட்டோங்க ஐஸ். வேணா விடுங்க, நம்ம அந்த சைடே ஒரு வீடு மாதிரி கட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நிறைய ஊட்டை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு வீடு மாதிரி கட்டிடலாம் இப்போதைக்கு சேஃப்டிக்கு. சேஃப்டி இங்கே ஒரு இடம் மாதிரி கட்டியிருக்கோம். ஏன்னா நிறைய ஜாம்பிஸ் வரும்.
இப்போதைக்கு நைட் ஆனாலே கொஞ்சம் பதட்டமாக இருக்கு. அது ஏன்னு தெரியல. உள்ள இருக்கு இப்போதைக்கு நமக்கு. ஸோ அதை வச்சு கிராஃப்டிங் டேபிள் இங்கே தானே இருக்கு. கிராஃப்டிங் டேபிளை தூக்கி இங்கே வெயி. தூக்கி இங்கே வெயி. இந்த ஸ்பைடர்ஸ்லாம் சுற்றி இருக்கிறதுனால இவன் தூங்க மாட்டான். அதில் போனதுக்கப்புறம் தான் இவன் தூங்குவான். இது வேறு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இது வரைக்கும் தட்டிகிட்டே இருப்போம். வாங்க. ஐயோ ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மைன்கிராஃப்ட் பார்ட் 2 போடலாமா, இல்லைனா ரோப்ளாக்ஸில் ஏதாவது லாபி போடலாமான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் இந்த வீடியோவிலே சொல்லிவிடுங்க என்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு வந்து நெக்ஸ்ட் டைம் மைன்கிராஃப்ட் வீடியோ போடலான்னு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இதான் ஃபஸ்ட்டு சேனல். நான் சொன்ன மாதிரி எல்லோரும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொல்லி தான் தெரியும்னா நான் அவசியம் இல்லை. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் காய்ஸ்.